அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26 ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது சேனலை புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, இந்த ஆண்டு கடந்த 2 வருடங்களை கணக்கிட்டு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இழந்தது எவ்வளவோ இருக்கு. எல்லா வகையான வகையிலும் நீங்கள் சிக்கலில் மாட்டிருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா குருவினால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எந்த வகையிலுமே முன்னேற்றம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நிம்மதி இழந்து வாழ்க்கை, சந்தோஷத்தை தொலைச்சிட்டீங்க, தன்னுடைய பணத்தை தொலைச்சிட்டீங்க, பொருளாதாரங்கள் எல்லாமே இழந்திருக்கீங்க, தொழில் முடங்கிருக்கு, போட்டது போட்டபடியே கிடக்கு. இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகமே கிடையாது. நம்ம எப்படா நல்லா இருப்போம், எந்த நேரம் தான் நமக்கு கை தூக்கி விடும், நம்ம என்ன செய்தால் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு பல லட்சிய கணவரோட வெறித்தனமான வாழ்க்கையோட தான் ரிஷபராசி அன்பர்கள் இதனால் வாழ்ந்து வராங்க. அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற குரு பெயர்ச்சி 11/5/2025 மதியானம் 1:30 மணி மேல் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இதனால் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான், அதாவது உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுடைய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாவது ரொம்ப நல்லது. இதனால் உங்களுடைய ராசிநாதனாக இருந்த, ராசியிலே அமர்ந்து உங்களை ரொம்ப துன்பப்படுத்திய குரு பகவான் 2வது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு மாறுறார். அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? இந்த ஆண்டு 2 வருடங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருடங்களாக நீங்கள் இழந்தது பணம், பொருளாதாரம், சந்தோஷம், நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, சரியான தூக்கங்கள் இருந்திருக்காது, எப்படி நம்ம போட்ட பணத்தை எடுக்கலாம், சில ஏமாற்றங்கள், பணம் கொடுத்தவங்கள்ட்ட திருப்பி வர முடியாத சூழ்நிலைகள், நீங்கள் மற்றவங்களுக்கு அதை ஏதாவது ஷூரிட்டி போட்டு கையெழுத்து போட்டு அதில் போய் சிக்கலில் மாட்டிருப்பீங்க, தேவையில்லாத வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள், இப்படி ஒன்று போனால் ஒன்று பல பிரச்சனைகள். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள்லையும் நம்ம தன்னம்பிக்கை மட்டும் விடாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம எழுந்து வந்துடுவோம், பீனிக்ஸ் பறவை போல நம்ம கண்டிப்பாக முன்னேறிடுவோம், நம்ம இதெல்லாம் சரி செய்து நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்களோட தொழிலில் சார்ந்தவங்க எல்லாரோடும் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறி ஆக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் மட்டும் இன்னும் இழந்துடாமல் இருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில். இதனால் தங்களுக்கு இழந்த பொருள், பணம் அனைத்தையும் இனிமேல் மீட்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 8க்கு 11க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பிரகாசப்படுத்த போகிறார். வேண்டிய பணவரவு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் இனி சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அன்பும் அந்நியோன்யம் பெருகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகளால் நல்ல அனுகூலம், குழந்தைகள், மாணவ மாணவி செல்வங்கள், குழந்தைகளில் நல்ல கல்விகளை பெறக்கூடிய காலம் இந்த ஆண்டு. இதற்கு முன் இருந்த சிக்கல்கள், படிப்புகளில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும். இனி தடை இல்லாமல் கல்வி நல்லா படிப்பீங்க. குழந்தைகளாக இருக்கட்டும், மாணவ மாணவிகள், சமக்கல்வி, அதாவது 10th 12th காலேஜ் படிக்கக்கூடியவங்க அனைவருடைய வாழ்க்கையில் இனி சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. அதிகமான மதிப்பெண் எடுத்து உங்கள் குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் நெஞ்சு நிமிர்த்தி வாழக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த வருடம். அப்போ இந்த வருடம் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்குமே இந்த யோகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே நிறைவேறும் அன்பர்களே. அவர் அமர்ந்த இடத்திலிருந்து 6, 8, 10ஆம் வீடு பார்ப்பதினால் எதிரிகள் தொல்லை இனி இருக்கார். கடன்கள் படிப்படியாக விலகும். தூரத்து தேசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள், அதன் வழியில் வருமானங்கள், சுய தொழிலாளர் நல்ல லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுய தொழில், கமிஷன் ரீதியில், இப்படி எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த புகழ் லட்சியங்கள் நிறைவேறும். அதிகப்படியான லாபங்கள் அடைய போறீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ரத்தோட்ட குறைபாடுகள் ரொம்ப குறைந்து காணப்படுகிறார்கள்.
சத்து இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் அதுலேருந்து நல்லபடியாக விலகி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு அன்பர்களே. அதனால் துவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி. ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்க ஆண்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க பெண்கள் அதை விட கூடுதலான பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படியாவது நம்ம சுய உழைப்பில் சம்பாதிக்கணும், கணவரை நம்பி நம்ம வாழக்கூடாது, கணவர் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அவருக்கு நிகராக நம்ம நிமிர்ந்து வாழணும், தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான லட்சிய கனவுகளோட வாழக்கூடியவங்க ரிஷபராசி பெண்கள் தான். கண்டிப்பாக உண்மை இது. அவங்க எப்பயுமே குடும்ப பெண்களாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க அதிகமாக விரும்ப மாட்டார்கள். சம்பாதிக்கணும், நம்ம கையில் 10 ரூபா பணம் சம்பாதிக்கணும், நம்ம சொந்த பந்தம் ரிலேட்டிவ் நண்பர்கள் மத்தியில் நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி கொள்ள நம்ம சம்பாதிச்சாதான் உறுதுணையாக இருக்கும் என்ற உயர்ந்த லட்சிய கனவுகளோட வாழக்கூடியவர்கள் அன்பர்கள் நீங்கள். இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களை கொடுக்க போகிறார். வேண்டிய வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் வந்திருக்கு. பொருளாதாரத்தை உயர்த்தலாம், பொன்பொருள் வாங்கக்கூடிய மகிழ்ச்சிகள் இருக்குது, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சேல்ஸ் ஆகாமல் பூமி நிலம் வீடு சம்மந்தப்பட்டதோ விற்கணும்னு நினச்ச இடம் இப்படி ஏதேனும் சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருடங்கள் சரி செய்து உங்களுடைய தேவைகள் உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரிதளவில் கடன் வாங்குவதை நிப்பாட்டுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் உபத்திரத்தில் மாட்டாதீங்க. இதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் முன்கூட்டி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த கிரக பயிற்சி. செல்வத்திற்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அவருடைய செல்வஸ்தானத்துக்கே வந்திருக்கார், தனஸ்தானத்துக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு உங்களை தூக்கி உயர்ந்த உச்சத்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பு, மலை போன்று சிகரத்தை தொடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு என்பதை மறந்துட வேண்டாம் அன்பர்களே. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கோடி நன்மைகள் என்றே கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இத்தனை கஷ்டங்கள் கடந்து இனிமேல் நல்லா இருக்கக்கூடிய காலம், இனி சந்தோஷமா பிரகாசமா இருக்கக்கூடிய உங்களுடைய காலம் அழகாக அமைய போகின்றன. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய அருகாமையில் குரு பகவான வழிபாடு இருந்தால் வழிபாடு எடுங்க, குருவை வணங்குங்க. உங்களுக்கு மானசீக குருவா யாரை நினைத்து நீங்கள் வழிபடும் நினைக்கிறீங்களோ ஒரு மகான்களை கும்பிடலாம். அந்த மகான்கள் மூலமாக கடவுள்கிட்ட உடனே ஓசையை கேட்கக்கூடிய வகையில் நமக்கு உடனே நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன். நம்ம ஏதாவது சாய்பாபா கும்பிட்றாங்க, மனித கடவுளாக இருந்தவர்கள் மகான்களை கும்பிட்டு அவர்களை குருவாக எண்ணி யாரை நினைத்து குருவாக எண்ணி வாழ்களோ அவர்களை வணங்கி உங்களுடைய இறை வழிபாடு தொடர்ந்து எடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அன்பர்களே. இனிமேல் இந்த வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வருடத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உடனே நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எதெல்லாம் தடைப்பட்டு போனதோ அது அனைத்து விஷயங்களும் இனிமேல் கைகூடி வரப்போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.